லுத்திரன் ஜப நேரத்திலே பங்கெடுத்து ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். டிஎல்சி அணைக்காடு குருசேகரத்தின் சார்பாக தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லுத்திரன் ஜப நேரத்தில் ஆண்டோட திருப்பெயரை சில பாடல்கள் வழியாக நாம் துதித்து மகிமைப்படுத்தவும், ஆண்டோடைய வார்த்தையை வாசித்து தியானித்து சில ஜப குறிப்புகள் மூலமாக ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாட இருக்கின்றோம். நாம் இந்த காணொலியின் மூலமாக ஆண்டோட திருப்பெயரை மகிமைப்படுத்துவோம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. அன்பானவர்களே, இந்த லுத்திரன் ஜப நேரத்தில் டிஎல்சி அணைக்காடு குருசேகர மக்களாய் நாங்களும் இணைந்து ஆண்டவரை துதிக்க, ஆராதிக்க, ஆண்டவர் நோக்கி மன்றாட இந்த வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த டிஎல்சி 13ஆம் பேராலய ஐயா அவர்களுக்கும், டிஎல்சி செயலர் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் அனைவருக்கும் குருசேகரத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோமாக. ஜெபம் செய்வோமாக. மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி துதிக்கும் புஸ்தகத்தை எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் லுத்திரன் ஜெப வேளையிலே இதோ அணைக்காடு குருசேகரத்தின் சார்பாக எங்கள் அனைவரையும் பங்கு கொள்ளும்படியாக செய்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் ஆண்டவரே நோக்கி பார்க்கும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி கர்த்தாவே. இதோ தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையினால் இந்த ஒரு ஜெப ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியான கிருபை செய்து இந்த நாளிலும் அநேக குருசேகரங்கள் பங்கு பெற்று உங்களுடைய நாமத்தை அநேக பேருக்கு அறிவிக்கும்படியான கிருபையை நீ கொடுத்திருக்கிற சுவாமி. நன்றி கர்த்தாவே. இதோ இன்றைய நாளிலும் நாங்கள் ஆண்டவரை கேட்க இருக்கும் செய்திகளையும் பாடல்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே இந்த ஆராதனை மூலமாக ஆண்டவரை மனமாற்றம் அடைந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காரியம் ஒவ்வொன்றும் உடைய கருத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே எங்களை முழுமையாக தாழ்த்தி ஆண்டவரே இந்த மீறுதல்களையும் குற்றங்களையும் பாவங்களையும் நாங்கள் உணர்ந்து கர்த்தரிடத்தில் எங்களை முழுமையாக ஒப்படைக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இது ஆண்டவரை நீ கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதையும் ஆண்டவரை அப்பா நீ ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. Good.
யோவான் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 22 வசனங்கள் முடிய. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீசரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதும் அன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களே, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்பது. இந்த ருத்ரன் ஜெப நேரத்தில் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை வசனம் அது யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்.
உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த கொரோனா வைரஸ்னாலே முழு உலகமும் பாதிக்கப்பட்டு ஸ்தம்பிக்கப்பட்டு ஊரடங்குக்குள்ளே நாம் அடங்கி இருக்கின்றோம். இந்த நாட்களில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு துக்கம் ஆழ்ந்து இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸுக்கு இருந்து நாம் விடுபடுவதற்கான அநேக முயற்சிகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஊரடங்கு சற்று சற்றாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அகற்றப்படுகிறது. இருப்பினும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு துக்கம் சூழ்ந்திருக்கிறது. இனி என்ன நடக்குமோ, இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்குமோ, என்ன பெரிய இதை போல் ஒரு பெரிய காரியங்கள் உபத்திரம் நடக்குமோ என்ற ஒரு துக்கம் நம்முடைய உள்ளத்திலும் ஆழ்ந்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம் துக்கம் எப்பொழுது சந்தோஷமாக மாறும்? எபிரேய இலக்கிய கதைகளில் ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. தாவீது அரசன் தன்னுடைய பொற்கொள்ளரை கோல்ட் ஸ்மித்தை அழைத்து, நீ எனக்கு ஒரு மோதிரத்தை செய்து தர வேண்டும், கணையாழியை செய்து தர வேண்டும். அந்த மோதிரத்தை நான் துக்கத்தோடு பார்க்கும் பொழுதும் எனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும், சந்தோஷத்தோடு பார்க்கும் பொழுதும் எனக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னாராம். அந்த பொற்கொள்ளருக்கு இப்படிப்பட்ட ஒரு மோதிரத்தை எப்படி செய்வது என்று கலங்கி இருந்தாராம். அந்த வேளையில தாவீதுடைய மகனாகிய சாலமோன் ராஜா, சாலமோன் ஞானி அந்த பொற்கொள்ளரை பார்த்து, என்ன பொற்கொள்ளரை, என்ன ஆயிற்று, ஏன் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்கள் என்று கேட்டாராம். அப்போது பொற்கொள்ளர் சொன்னாராம், தம்பி, அப்பா இது மாதிரி சொல்லிவிட்டார், இப்படிப்பட்ட ஒரு மோதிரத்தை துக்கத்தோடு பார்க்கும் பொழுதும் சந்தோஷத்தோடு பார்க்கும் பொழுதும் ஒரு செய்தி சொல்லக்கூடிய ஒரு மோதிரத்தை செய்து தர வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னாராம். அப்போது சாலமோன் ஞானி சொன்னாராம், நீங்கள் ஒரு மோதிரத்தை செய்யுங்கள், அதற்கு மேலே நான் சொல்லுகிற இந்த வாசகத்தை பொருத்தி வையுங்கள் என்று சொன்னாராம். அது என்ன வாசகம் என்றால், இதுவும் கடந்து போம், இதுவும் கடந்து போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது அரசன் அந்த மோதிரத்தை துக்கத்தோடு பார்க்கிறதும், இந்த துக்கம் நம் வாழ்க்கையில நிரந்தரமானதாக இதுவும் கடந்து போகும் என்ற செய்தியை இந்த வாசகத்தில் இருந்த மோதிரம் சொல்லியது. அதே வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சிகள் எப்போதும் நிலையானதல்ல, இதுவும் கடந்து போம் என்ற செய்தி அந்த மோதிரத்தின் மூலமாக தாவீது அரசனுக்கு கிடைத்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்தில் சூழ்ந்திருக்கிற துக்கமும் படிப்படியாக கடந்து நாம் மீண்டும் சந்தோஷத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷமும் படிப்படியாக கடந்து மீண்டும் நம் வாழ்க்கையில துயரங்களும் ஏற்படலாம். எல்லாம் கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. துயரமும் கடந்து போகும், சந்தோஷமும் கடந்து போகும். ஆனால் கடந்து போகாத, மாறாத இருப்பது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையும் ஒரு நாள் ஒழியாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கின்றார். அந்த மாறாத வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, அந்த மாறாத வார்த்தையை பின்பற்றும் பொழுது, அந்த மாறாத வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து துக்கங்களும் சந்தோஷமாக மாறும். அந்த சந்தோஷம் இந்த உலகத்துக்குரிய சந்தோஷம் அல்ல, அது நிலையான ஒரு சந்தோஷம், அழிவில்லாத ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு தர வல்லவராக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு சொல்கின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறும். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையை படித்து அதை பின்பற்றி அதை பிடித்து கொண்டு அதை பின்பற்றும் பொழுது, அதை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து துக்கங்களும் சந்தோஷமாக மாற கர்த்தர் கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மருவிய எனக்கு
அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையும், இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே ஒரு விசை கூட உண்மை நாம் நோக்கி பார்ப்பதற்கான தருணத்தினை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே அப்பா அந்த கொரோனா பாதிப்பினால் ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எங்கள் ஆவியானவர் தாமே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஜெபிக்கக்கூடிய அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சங்கீதம் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது போல, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே என் தேவனே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொன்ன உடைய வார்த்தையின் படியாக நாங்கள் விண்ணப்பம் மேறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களின் ஜபத்திற்கும் சத்தத்திற்கும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நீர் பதில் கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆண்டவரை கடந்த ஆண்டவரை 70 நாட்களுக்கு மேலாக இந்த கொரோனா பாதிப்பினால மக்கள் ஆண்டவரே வறுமை கோட்டுக்கு கீழே அநேகர் ஆண்டவரை கர்த்தாவை சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத நிலைமையில ஆண்டவரே ஆண்டவரே நிலைமையில ஆண்டவரே உணவிற்கு வழி இல்லாதபடி தவிக்கிற இந்த சூழ்நிலையில என் பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே நீர்தாமே ஆண்டவரே அவர்களுடைய அப்பா வறுமையை இந்த நாள நீ மாற்றி போடும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு ஏற்ற உணவை என் தேவன் ஏற்ற நேரத்தில் நீ கொடுத்திருக்கும்படியாய் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே அநேக ஆண்டவரே உலகம் முழுவதும் அநேக நாடுகள் அப்பா இந்த கொரோனா பாதிப்பினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலையையும் என் தேவனீர் அறிந்து அப்பா அவர்கள் ஏற்ற சகல காரியத்திலே தேவன் துணையாய் இருந்து அப்பா நன்மைக்கு ஏதுவாய் நீ செய்து கொடுக்கும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கூப்பிடுகிற யாவருக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆபத்து காலத்துல இந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்பா இந்த ஆண்டவரை கர்த்தாவே இந்த காலங்களில் அனுக்கிரகம் செய்யும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஆண்டவரே. வியாபாரத்துல தோல்வி அப்பா தகப்பனே இந்த லாக்டவுன் மூலமாக அநேக வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற வியாபாரிகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா வியாபாரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர்தாமே தகப்பனே ஐயா வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம் ஐயா. ஒரு வழி அடைந்தாலும் ஆண்டவரே நீ மறுவழியை திறந்து கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு வழி அடைக்கப்பட்டாலும் என் தேவன் மறுவழியை நீர் திறந்து கொடுப்பீராக தகப்பனே. ஐயா அந்த தேசம் முழுவதும் உலகம் முழுவதுமாக பரவி கொண்டு வருகிற இந்த கொரோனாவின் நிமித்தமாக அந்த வைரஸ் ஆனது ஆண்டவரே கர்த்தாவே நீர் அதை நிர்மூலமாக்கி போடும்படியாக முற்றிலும் அதை ஆண்டவரே நீர் அதை சரி பண்ணும்படியாக துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்கள்ல நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அந்த வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வறுமை கோட்டில் உள்ளவர்களுக்காக உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் தகப்பனே அவர்களுக்கு ஏற்ற நேரத்துல மறுபடியுமாக நல்ல வேலை வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுத்து வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து அப்பா அவர்களை மறுபடியுமாக நீர் எடுத்து ஆண்டவரை நிலைநிறுத்தும்படியாய் துதிக்கிறோம் ஐயா. வறுமை கோட்டு கீழே உள்ளவர்கள் தகப்பனே அவர்களுடைய வறுமை நிலையை நீர் மாற்றுவீராக தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவரே நான் தருவேன் என்று சொன்ன தேவன், என்னிடத்துல கேளுங்க நான் அப்பொழுது உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். அப்பா நீ உண்மையாகவே செய்ய வல்லவராக இருக்கிறீர் அப்பா. நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாத ஆண்டவரே, நீங்க நினைச்சது ஒரு நாள் தடைபடாத ஆண்டவரே. உம்முடைய கரங்களை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே காரியங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர்தாமே தகப்பனே ஐயா எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கேட்டு ஆண்டவரே அதற்கு பதில் கொடுக்கும்படியாய் துதிக்கிறோம் ஐயா. எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே அப்பா ஆண்டவரே நீர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதுவும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும் ஐயா. இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸினுடைய நாட்கள் இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீர்தாமே தகப்பனே ஐயா எங்களுடைய நாட்டிற்காக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக அப்பா எங்களுடைய மாநிலத்திற்காக மாவட்டத்திற்காக நாங்கள் வாழ்கிற எங்களுடைய எல்லைகளுக்காக வருகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் எல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட கர்த்தாவே உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களை தேவன் அவர்கள் வறுமை நிலையை நீர் மாற்றி போடுவீராக தகப்பனே. வேலை வாய்ப்புகளை இழந்து நிற்கிறவர்களுக்காய் வருகிறோம் ஐயா. அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீர் ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுங்க ஆவியானவரே. அப்பா உம்முடைய கரம் ஆண்டவரே அப்பா இதனால் எப்படியா எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்தி வந்தீரோ ஐயா அதே போல வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் காலங்களிலும் ஐயா உடைய கரங்கள் ஒவ்வொருவரோடு துணையாய் நின்று வழி நடத்தி காத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவர் அந்த நேரத்திலும் கூட இந்த ஜெப குறிப்புகளை ஜெபிப்பதற்கு
குறிப்புகளுக்கு ஐயா நீ இந்த ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுக்கும்படியாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே, கேட்டு நீர் தயவாய் எங்களுக்கு பதில் செய்யும்படியாக எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீரே பொறுப்பேற்றி வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய நாமம் கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. மலைகள் விளைத்தாலும் குன்றுகள் நிலை பெய்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதே என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையாய் இருக்கிறபடியால் உண்மை துதிக்கிற ராஜா, உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ருத்திரன் ஜெப வேளையில் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டிற்காக ஜெபிக்கவும் உலக நாடுகளில் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் நீ செய்த அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உலகம் முழுவதும் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில் இறங்கும்படியாய், தேவ ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. கர்த்தாவே இந்த வைரஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்க உலக நாடுகளாகிய ஆண்டவரே அமெரிக்காவிற்காக, இத்தாலிக்காக, ஜெர்மனிக்காக, ஸ்வீடனுக்காக ஆண்டவரே இன்னும் அநேக ஆண்டவரே யூரோப்பியன் கண்ட்ரிகளுக்காக ஆண்டவரே அப்பா சிங்கப்பூர் ஆண்டவரே அப்பா மலேசியா என்று சொல்லி அநேக நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே இந்த நாடுகளில் எல்லாம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடும்படியால் ஆண்டவரே யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாங்கள் வாசிப்பது போல கர்த்தாவே அரசரும் ஆண்டவரே ஜனங்களும் மிருகங்களும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உடைய சமூகத்தில் அமர்ந்த பொழுது கர்த்தர் அந்த தேசத்திற்கு வர இருந்த தீங்கை விலக்கி கர்த்தாவே ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்த தேவன் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற ராஜா. அப்படியாய் ஆண்டவரே அப்பா அந்த கொரோனா வைரஸின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிற ராஜா. நாங்கள் அப்படியாய் ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் இந்த பெரிய ஆண்டவரே ஆபத்திலிருந்து இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. அப்படியாய் ஆண்டவரே இந்த நாட்டில் பரவி இருக்கிற இந்த வைரஸில் இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற ராஜா. இந்த வைரஸின் மூலமாக ஆண்டவரே அப்பா தேசமெங்கும் பொருளாதார சரிவுகள் ஆண்டவரே காணப்படுகிறது ராஜா. அந்த பொருளாதார சரிவிலிருந்து கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே மற்ற ஒவ்வொரு தேசங்களையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தை எப்படி சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே மக்களுக்கு தெளிவான ஒரு ஆலோசனையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. நீ மட்டும் எங்களை நீ பாதுகாத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இதை பார்க்கின்ற இதை கேட்கின்ற ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே தங்கள் மனதை ஆண்டவரே கர்த்தருக்கென்று திருப்பத்தக்கதான அந்த கிருபையை ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. மனம் திரும்பி ஒவ்வொரு ஒரு பாவ மன்னிப்புக்கென்று ஆண்டவரே கர்த்தாவே உம்மிடத்தில் ஆண்டவரை விசுவாசம் வைக்கத்தக்கதான கிருபையை ஊற்றுங்க ராஜா. தேவ ஆவியானவர் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. வியாதியோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீர் எல்லாவற்றையும் நீ துடைக்கப்படியாய் தேவனே உடைய கரம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ராஜா. தேவ வல்லமை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எலியா ஜெபித்த பொழுது ஒரு வல்லமை இறங்கினது ஆண்டவரே, ஒரு அக்கினி இறங்கினதே கர்த்தாவே. அப்படியா தேவ அக்கினி இறங்கும்படியாய் தேசமெங்கும் தேவ அக்கினி இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் இந்த ஜெப வேளையை ஆசீர்வதிங்க ராஜா. இதை பார்க்கிற கேட்கிற மக்கள் மனம் திரும்பத்தக்கதான கிருபையை நீர் ஊற்றும் அப்பா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதான
உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் ஆண்டவராகிய தெய்வமே, இந்த ருத்ரர் ஜெப வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்க தேசத்தின் மேல வருகிறதான இந்த வெட்டி கிளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது வெட்டி கிளிகள் பஞ்சத்தை கொண்டு வந்தது யாத்திராகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என்னுடைய பெரிய படையாகிய வெட்டி கிளிகளை நான் அனுப்பினேன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய தெய்வம் திருவுள்ளம் பற்றினீரப்பா. என்றைக்கு மனிதன் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து மாற்றினீர். எங்க தேசத்துல வந்த இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த பஞ்சமாகிய ஒரு அடையாளமாகிய இந்த வெட்டிக்கிளிகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். இந்த வெட்டிக்கிளிகள் நிமித்தம் தேசம் சில நேரங்களில் மனிதர்கள் அநேக அன்றுவரை வேதனைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்லப்பா, இந்த வெட்டிகளின் நிமித்தம் அநேகர் தேசம் பயந்து கொண்டிருக்கிறது. எங்க பஞ்சம் வரப்போகிறதோ, ஆகார குறை வந்துருமே என்று சொல்லி அநேக அதிகாரிகள் அன்றுவர் ஆராய்த்து பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. தகப்பனே, இந்த வெட்டி கிளிகளில் இந்த பஞ்சத்திலிருந்து நாங்கள் வேதத்தில் நீங்க சொல்லியிருக்கிறபடி எங்க தேசத்தின் மேல பஞ்சம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறாங்க. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வல்லமை அனுப்புங்கப்பா. எங்க தேசத்துல கர்த்தர், எங்க தேசத்துல இருக்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. உணவுகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை துதிக்கிற நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல மழையை தந்து, ஆண்டவர் செழிப்பை தந்து கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் பொறுப்பிடும். எங்க தேசத்தின் மேல நீர் மனம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைந்து போனவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல ஒரு விடுதலை நட்சத்திரம் பிறக்கட்டும் ஐயா. ஒரு எழுப்புதல் வரட்டும் ஐயா. ஒரு மகிமை மேகம் மூடட்டும் தகப்பனே. அது மாத்திரமல்ல, எங்க தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள வருமான தடைகள் தகப்பனை தரித்திரத்தின் கிரிகள் அழிக்கப்படட்டும். இது விரோதமாய் பின்பதாக செயல்படுகிற சகல விதமான தீய வல்லமைகளும் கர்த்தர் தகப்பனை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சகல கிரிகள் நிர்மூலமாக்குகிறோம். தகப்பன், தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் மேல் கிருபை இறங்கட்டும். விசேஷமாய் தகப்பனே, இந்த கொரோனா வீரியத்தின் நிமித்தம் எங்க தேசத்துல தகப்பனே அநேகமான மரணங்கள் வராதபடிக்கு கர்த்தர் தடுத்து போடும். இதுவரைக்கும் நீர் தடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நீர் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் ஆண்டவரை அரசு எடுக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை காரியங்களும், ஒவ்வொரு ஊரடங்கு சட்டத்தையும் கர்த்தாவை ஜனங்கள் கடைபிடித்து நடக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவநீரை பாதுகாத்து வந்ததுக்காக எங்க நல்ல ஆண்டவரை இந்திய அரசுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறவராய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை துதிக்கிறோம். ராஜாவே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். என் தேவன், இந்த கொரோனா வீரியத்திலிருந்து எங்க ஜனங்களை, எங்க தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மாநிலங்களை, மாவட்டங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமை கரம் கூட வரட்டும் ஐயா. தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நீங்க சொன்னீங்களே தகப்பனே. ஆண்டவர், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விடும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் தேசத்துக்கு க்ஷேமத்தை தருவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினீரே. நீர் வாக்கு தத்தம் பண்ணபடியே ஆண்டவரே எங்க தேசத்துல க்ஷேமத்தை தருவீராக. உங்களோட வல்லமை எங்க தேசம் மூடட்டும். உங்களோட அக்கினி எங்க தேசத்தை மூடட்டும். உங்களோட இரக்கம் எங்க தேசத்தை மூடட்டும். உங்களோட கிருபை எங்க தேசத்தை மூடட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் மன்றாடுகிறோம். திருச்சபையாய் மன்றாடுகிறோம் தகப்பனே. ஒரு மனத்தோடு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்துல நாங்கள் கதறுகிறோம். என் தேவனத்தை ஒரு விடுதலை தருவீராகப்பா.
ஆண்டவரே துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்களோட உள்ளத்திலும் எங்களோட இல்லத்திலும் எங்களுடைய தேசத்திலும் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்புடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்க தேசத்துக்கு மேல் நீர் மனம் இறங்குறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே பதில் தருகிறதற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனம் எங்கிருக்கோ அந்த விடுதலை உண்டு என்று சொன்னரே, அந்த ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஜெபக்குருவில் பொறுப்பெடுக்கிறதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலோ கொடுக்கிறோம். துதியை கனமகிமெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் எங்களுடைய ஆராதனைகளே, எங்களுடைய ஆலயங்களிலே நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்கிற பாக்கியத்தை நீங்கள் கர்த்தர் தந்தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கொண்டாடுகின்றோம். கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். கர்த்தர் தாமே அவர் எடுத்துக்கொள்ள சிகிச்சையின் மூலமாக நல்ல பலன் பெற்று முழு ஆடைக்கு பெற்று திரும்ப திரும்ப சேர்ந்தல வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை நாங்கள் இந்த உலகத்திலே உடைய வார்த்தையை வாசிப்பது தியானிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற பிள்ளைகளாய் எங்களுடைய பேச்சு, சிந்தனை, செயலின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தனை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் நான் விளங்க கர்த்தர் கிருபை செய்தல வேண்டும் என்று கொண்டாடுகின்றோம். இந்த உத்தரன் ஜெப நேரத்தில் பங்கேற்ற இறை மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் அவரின் நியாயமான தேவைகளை சந்தித்தள்ளும் அவருடைய உள்ளத்தின் விண்ணப்பங்களுக்கு ஏற்ற வேளையிலே கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகின்றோம். மீண்டும் இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கேறி தேற்றவள் அனுப்பது தந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த கொண்டாட்டை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய
ஆகாரத்தை கொடுத்தார். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள்ளே பண்ணாமல் தீங்கு ரட்சித்தருளும். ராஜ்யம் உமக்கே நன்றி சுவாமி. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இந்த லுத்தரன் ஜெப வேளையோடு கூட தொடர்ந்து இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். லுத்தரன் ஜெபங்களிலே கலந்து கொண்ட நமது அனைத்தாடு திருச்சபை பெரியோர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த லுத்தரன் ஜெபவேளைக்கு வாய்ப்பை கொடுத்த கணம் பேராய அவர்களுக்கும் ஆலோசனை சங்க செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அனைத்தாடு புரிசகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.